ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனோம் தான் அம்மா கிட்ட திருந்திட்ட மாதிரியே நடிக்கிறாங்க. நடித்தது பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணி சும்மா இருப்பாளா, இவளே திருந்துன்னு நினச்சாலே அவள் திருந்து விடுவாளா பாருங்கள். நான் எப்படி பணக்கார வாழ்க்கை வாழ்கிறது, நீ திருந்திட்டேனே அவ்வளோதான் ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்தீங்கன்னா அம்மா நம்பிட்டியம்மா, அந்த இலக்கியாவும் கௌதம் நம்ப வைக்கிறதுக்கு அதுவும் பைரவி ஆண்டி நமக்கு எவ்வளோ நாளே வாரி இறக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம பக்கபலமாக இருக்கிற வரைக்கும் நான் திரும்பவும் மாட்டேன், இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் அழிக்கிற வரையும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த இலக்கியா தான் நம்பிட்டா. அதே மாதிரி கார்த்தி கூட அது சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்பாங்க. பைரவி ஆண்டி என்ன சொன்னாங்க, நமக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குற டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன் மிரட்டினத்தில். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லிட்டு வந்திருக்கிறதுனால இதனால் நான் திருந்திட்டேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பைரவி ஆண்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அவங்கக்கிட்ட எந்த ஒரு பணமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பைரவி ஆண்டி சொல்லியிருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு திசை திருப்பியிருக்கேன். இதை அந்த இலக்கியாவும் கௌதம் நம்பிட்டு என்னை கார்த்தி கூட சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் கூட எங்கே திருந்திட்டோன்னு நினச்சேன். அஞ்சலி இன்னி மட்டும் திருந்திட்டேன்னா நான் பணக்கார வாழ்க்கை வாழ்கிறது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதும் பற்றி எங்கள் அப்பனெல்லாம் தள்ளி விட்டு அவனை வீல் சேரில் உட்கார வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமான்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ சொன்னதும் என் வயிறு குளிர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி அந்த விளக்கெண்ணெய் வெங்காயம் அந்த சிந்தாமணி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோது பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷத்தை நம்ம இலக்கியாவும் கௌதம் நம்பிட்டாங்க அப்படின்றத இந்த அஞ்சலி நம்பிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்வீட் எடுத்துக்கிட்டு கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்றதாங்க இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி திருந்திட்டான்றதை முழுசுக நம்மளாலே ஆனால் அவள் கன்ஃபார்ம் திருந்திடுவா அப்படின்ற மாதிரி திரும்ப நம்பிக்கை அவன் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க திரும்ப நம்பிக்கை வச்சு ஏமாறதான் போகிறாங்க. இதில் கார்த்திகோட வாழ்க்கை மட்டும்தாங்க பாதிப்பு அடைய போகுது. இந்த இலக்கியா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி நீங்கள் தான் எப்படியோ பிளான் பண்ணி ட்ராமா பண்ணி பிரியாவும் கார்த்திக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி அதை இந்த அஞ்சலி பார்க்குற மாதிரி செஞ்சு இன்றைக்கி அந்த அஞ்சலி திருந்தறதுக்கான காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க அந்த அஞ்சலி திருந்திருக்க மாட்டா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இவன் சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க. என்னதான் தொங்கச்சினாலையும் மன்னிப்புன்றது ஒரு தடவை ரெண்டு தடவை தொடர்ந்து கொடுத்தா அது பேர் மன்னிப்பே இல்லை. அந்த மன்னிப்புக்கே கேவலம் தாங்க சொல்லுவேன். அந்த மாதிரி தாங்க இந்த இலக்கியாவும் கௌதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த அஞ்சலியை நோட்டம் விட்டே ஆகணும். இவ இது உண்மையிலேயே தெரிஞ்சிருக்காளா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட கார்த்திகோட வாழ்க்கையில் நுழையணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளானை போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் வெற்றி விட்டு அந்த அஞ்சலி திருந்திரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க கொண்டு போவாங்களே தவிர கண்டிப்பாக அந்த அஞ்சலி ஏமாற்ற போகிறான்றத கண்டுபிடிக்க மாட்டாங்க. ரெண்டு தற்குறிகளும் எதுக்கு இந்த சீரியலில் ஹீரோயினை போட்டு வச்சு நம்மளோட கழுத்தை அறுக்கிறாங்கன்னு தெரியலைங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.